எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 29வது பிரவச்சனம். 29வது பிரவச்சனம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட சொன்னது. ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றது. ராமானுஜர் ரொம்ப நிதானமா ரொம்ப சந்தோஷத்தோட கேட்டு வர்றார். இதுல அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலேன்னு சொன்னார். அதுக்கு பதில் சொன்னா சஞ்சயன் என்ன ஏதுன்றதை பத்தி நம்ம பார்த்தோம். அவன் சொன்னதுதான் அதெல்லாம். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. இப்ப 29வது பிரவசனத்துல கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே அப்படின்ற கர்மத்தால் ஜனகர் சீதையை தான் பெற்றார். சீதையை பிறக்கல. சீதை ஜனகரோட ஒய்ஃபுக்கு பேர் சுனைனான்னு பேரு. இந்த சுனைனா இந்த சுனைனாவுக்கு பிறந்தது குழந்தை. ஆக்சுவலா சுனைனாவுக்கு பிறந்தது ஊர்மிளை தான். சுனைனாவுக்கு ஊர்மலை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜனகருக்கு வயலை உழும்போது அந்த வயல்ல அவ எப்பயுமே தை மாசம் நிலத்துக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு உழுவா. ராஜாக்களுக்கே அந்த பழக்கம் உண்டு. அதனாலதான் தை இன்னைக்கு விசேஷமா இருக்குது. ஆடி 1ஆம் தேதி உழுது முதல்ல தை 1ஆம் தேதி அறுவடை பண்ணுவா. ஆடி 1ஆம் தேதி உழுவா. உழறதுக்கு தேர்ல இதை கட்டி தேரை ஓட்டுவா. முதல்ல ராஜா ஓட்டி கொடுப்பார், அப்புறம் மற்றவெல்லாம் ஓட்டுவா. அதுல இருந்து விவசாயம் உருவாகும். அது மாதிரி ஜனகர் விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது பூமியில ஒரு பொட்டி தட்டுப்படுறது. அந்த பொட்டியை எடுக்கிறார். பொட்டியை எடுத்தா உள்ள ஒரு குழந்தை இருக்கு. பூமாதேவியோட குழந்தை பூமியிலிருந்து கறக்கிறது. அந்த குழந்தைக்கு அது ஜனக வம்சத்துல ஜனகருக்கு கிடைச்சதுனால அந்த பொண்ணுக்கு ஜானகின்னு பேர் வச்சு வளர்த்துன்னு வர்றாரு. இவர் குழந்தை இல்லை இல்லையா, அந்த பொண்ணும் அதனோட சூட்டிக்கே அது பிறக்கும் போதே அதை சுத்தி ஒரு பெரிய தேஜஸ் இருக்கு. அப்படியே ஒளி வீசுறது. அதை பார்த்த உடனே அவருக்கு இப்போ இவர் ஜனகர் எப்படின்னா மிகச்சிறந்த பக்திமான், எதுலையும் பற்று இல்லாதவர், உலக சுகங்கள்ல எல்லாம் பற்று இல்லாதவர். சொன்ன குழந்தை இல்லை சொன்னை நான் கேட்டு சொல்லிட்டே இருந்தா குழந்தை இல்லையேன்னு. அந்த நேரத்தில் கரெக்டா இந்த குழந்தை கிடைச்சோன்னே இந்த குழந்தைய கொண்டு போய் சுனைனா கிட்ட கொடுக்குறா. சுனைனா அந்த குழந்தைய பார்த்து கொண்டே அப்படியே ஈர்க்கப்பட்டு அதை வச்சு வளர்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவ கருவுடுறா. அவ கருவிட்டு ஊர்மலைன்னு ஒரு பொண்ணு பிறக்கிறது. இது ரெண்டும் விளையாடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த இவர் ஜனகரோட தம்பி ஒருத்தர் இருக்கான், குசத்வஜன் பேர். அவன் பேர், இவரோட தம்பி பேர் குசத்வஜன். அவனுக்கு 2 குழந்தைகள். அதுவும் பொண்ணு, 2 பொண்ணு. மாண்டவின்னு ஒத்தி, ஸ்ருதகீர்த்தின்னு ஒத்தி. ஆக 4 பொண்ணு இந்த வீட்டுல வளர்றது. அந்த வீட்டுல அந்த ஜனகர்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவருக்கு இந்த சீதை மேல ரொம்ப ஒரு அபரிமிதமான அன்பு உண்டு. அதுக்கு என்ன காரணம்னா, சீதை ஒரு தடவை பந்தாடும் போது இவருக்கு சிவன் கொடுத்த ஒரு தனுசு இருக்கு. இவருக்கு சிவன் இந்த சாதாரணமாக கொடுத்துள்ள அந்த தனுசை, சிவதனுசை சிவன் அந்த பிரஜாபதி தட்ச பிரஜாபதி சிவனுக்கு இப்போ பொண்ணு இல்லைன்னு சொன்ன உடனே ஆத்திரம் அடைஞ்சு சிவன் வீரபத்திரனை ஏவரார் இல்லையா. வீரபத்திரன் ஒரு தனுசு எடுத்துன்னு எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு போறாரு. போகும்போது தேவர்கள்லாம் வேண்டாம், அதை பண்ண வேண்டாம், அந்த மாதிரி அழிக்கக்கூடாது, அழிக்கிறது தேவலோகமே எல்லாம் அழிஞ்சு போயிடும், எல்லாரும் அழிஞ்சு போயிடும், அதை பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் கெஞ்சுவார். கெஞ்சின உடனே அவர் என்ன பண்ணுவார், சரின்னு விட்டுருவார். அதுக்காக சிவதனுசு வீரபத்திரன் தன்னுடைய அம்சமான வீரபத்திரன் கொடுத்தாரு பாருங்க. அந்த சிவதனுசை தேவராதன் ஒருத்தன், சிவனோட சிவபக்தி சிவ 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 தேவராதன் தேவராதன் கிட்ட கொடுக்குற சிவன். அவன் பெரிய சிறந்த சிவபக்தன். அவன்கிட்ட அதை சேர்க்குற. அந்த தேவராதன் என்ன பண்றான், அவனோட வம்சத்துல அதை வச்சு வளர்த்துட்டே அதை பூஜை பண்ணிட்டே வரான். அந்த வில்ல அசைக்கெல்லாம் முடியாது அவ்வளோ ஈஸியா. அது சரியான கனம். அதை எடுத்து அது அசைக்கவே முடியாது. எல்லாம் அதை அவர் ஒரு இதுல தேர்ல கட்டி ஊருக்கு நடுவில் வச்சிருக்காரு. ஊருக்கு நடுவில் அந்த இவரோட அரசவையில நடுவில் வச்சிருக்காரு உயரத்துல. அதை அவ்வளோ சீக்கிரம் அதை எடுக்கிறதுக்கே 1000 சிப்பந்திகள் வரணும், சேவர்கள் வரணும். அதை இழுத்து நகர்த்தி அதை எடுத்து ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு உள்ள தள்ளணும். அது மாதிரி அது நடக்கிறது. ஒரு நாள் சீதை பந்தாடிட்டு இருக்கும்போது அந்த பந்து அந்த தேரு கீழே போயிடுது. இவன் என்ன பண்றா, தன்னுடைய இடது கையால் அந்த தேரை நகர்த்திட்டு அந்த பந்தை எடுத்து போட்டான், விளையாடுறதுக்கு எடுத்துன்னு போயிடுறான். இதை ஜனகர் பார்த்துட்டே இருக்காரு. ஆஹா, இந்த சிவதனுசு அவன் இடது கையால் ஈஸியாக நகர்த்தினா நம்ம 1000 பேரை வச்சு நகர்த்த வேண்டியா இருக்கு, அவ்வளவு கனம் இருக்கு, அவ்வளவு சக்தி இருக்கா இந்த பொண்ணுக்கு அப்படின்றத மனசுல வச்சுக்கிறார். இவளுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்றார், இந்த சிவதனுசை எடுத்து யாராவது உடைச்சாள்னா அவளுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற. இதெல்லாம் சுயம்பரத்தில் அதெல்லாம் உண்டு. ஒரு வீர சாகசத்தை விளையாட்டை வச்சு அது ஜெயிச்சு அவளுக்கு பொண்ணை கொடுப்பேன்றது, அது ஜெயிச்சு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிறது, இது ராஜாக்களோட வீரத்தை காட்டுறது.
அதுக்கு மரபு இதெல்லாம் உண்டு உலகத்தில். அதில் தான் பாண்டவர்களில் வந்து அந்த பாஞ்சாலிக்கு வச்சால துருபதன் வச்ச இதுவாதான் அதே மாதிரி தான் இதுவும் இதை வச்சிருக்காரு. இதை வச்சதான் இதைத்தான் வந்து யாராலையும் வளைக்க முடியல. அந்த கல்லை அந்த வில்லை தூக்கவே முடியல. ராவணனும் வந்து பார்க்குறான், ராவணனாலையும் தூக்க முடியல. ஆனால் ராமன் சர்வ சாதாரணமாக தூக்கி அதை எடுத்து உடைச்சிடுறாரு. உடைக்கிறதுனா எப்படி ஓட்டுறதுனா அந்த இடத்துல இப்போ கம்பரோட பாட்டில் சொல்றாரு, எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனர். எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனர். எடுத்தாலாம், எடுத்தது தான் பார்த்தாலாம். அவர் எப்போ அதை வெளில நாணை பூட்டினார், எப்போ அம்ப வச்சார், எப்போ இழுத்தாருன்னே தெரியலையாம். அவ்வளவு ஃபாஸ்டாக இருந்துதான் ராமரோட செய்கை. ரொம்ப சர்வ சாதாரணமாக அந்த வில்லை தூக்கி சர்ன்னு அந்த அம்பை அதில் பூட்டி விட்டாராம். அந்த அம்பை இழுத்து போடுறதுக்காக விட்டு நாணை இழுத்த உடனேயே அந்த வில் தாளாத உடஞ்சி போச்சான். அது சிவதனுசு, சாதாரண விஷயம் இல்லை. அதை உடைச்சிட்டார் ராமர். அதுதான் அதைத்தான் கம்பர் சொல்லுவார். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனா. சபையில் இருந்தவெல்லாம் அவர் எடுத்தது தான் பார்த்தாலாம். அவர் எப்போ நான் ஏற்றினார், எப்போ அம்பை வச்சார், எப்போ எழுதாருன்னே தெரியலையாம். அம்பை வச்சு இழுத்த உடனே வில்லே உடஞ்சி போச்சான். அவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் ராமர். அதை சொல்கிறார் இந்த இடத்துல. அந்த மாதிரி அது மாதிரி பிறந்தவா. அதில் வந்து அந்த ராமருக்கு வந்து சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். இவரோட ஒரிஜினல் பொண்ணு இருக்கு பாருங்க. இது சீதை வந்து அயோனிக்கு, இவ பூமியிலேருந்து கிடச்ச பூமாதேவியோட பொண்ணு, வளர்ப்பு பொண்ணு. ஆனால் அந்த சுனைனாவுக்கு பிறந்த பொண்ணு ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா, ஊர்மிளைன்னு, அவளை வந்து இவருடைய தம்பி லக்ஷ்மணர் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கேட்குறாரு. அது ஒத்துக்கிறார். அதே மாதிரி அவரோட தம்பி அந்த குசத்வஜன் ஒருத்த சொன்னேனே, அவரோட தம்பியோட பிள்ளை மாண்டவி சுருதகீர்த்தின்னு, மாண்டவியை வந்து பரதனுக்கும் சுருதகீர்த்தியை வந்து சத்ருகனுக்கும் பேசி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கல்யாணம் பண்ணி பேசிக்கிறா. ஜனகராஜா கிட்ட தசரதன்கிட்ட பேசுகிறேன். தசரதர் ஆகா விஸ்வாமித்திரை பார்த்து விஸ்வாமித்திரை தான் பண்ண சொல்கிறார். இதை விஸ்வாமித்திரை சொன்ன உடனே சரிதான், அதை நான் ஒன்றும் தடுக்கலன்னு விடுறார். அந்த மாதிரி அந்த 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 ராஜ்யத்தை வந்து அப்படி பண்ண வரோம். அந்த மாதிரி பரிபாலனம் பண்ணுவாராம். இவர் இல்லை, தசரதன் இல்லை. தசரதன் தான் செத்து போய்றாரு. இவர் வந்த உடனே தசரதன் இல்லை, இவர் ஜெயிச்சு நாட்டுக்கு போகிறார், தன்னுடைய நாட்டுக்கு போகிறார். அந்த மாதிரி அவ 4 பேரும் ஜெயிச்சு கொண்டு வந்தவா. அந்த மாதிரி அவர். ஆனால் ஜனகர் வந்து எந்த உலக ஆசையே இல்லாதவர். சாஸ்திரம், அவர் வந்து சாஸ்திர வேத தத்துவங்களில் சிறந்த ஞானி, உலகப்பற்று அற்றவர். எதுலேயும் அவருக்கு தெரியாது. அவருடைய ராமனுடைய முடிவு கூட அவருக்கு மட்டும் தெரியும். ஆனால் அவர் யாருக்கும் சொல்லலை, அது சொல்லக்கூடாதுன்ட்டு அவருக்கு பற்றற்ற நிலை. ராமரது முடிய போகிறது, சீதையோட வாழ்க்கை முடிய போகிறது, சீதா பூமி பொழுது சீதையை ஏற்றுக்க போகிறான்றதெல்லாம் தெரியும். அவருக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் ஒரு ராஜ ரிஷி, ராஜாவாக இருந்தார் வழிய அரசனுக்கான கடமையை செஞ்சுட்டு இருந்தார் வழிய அரச சுகபோகங்களில் பற்று இல்லாதவர். ஒரு இதில் வந்து பற்றோடு இருக்கிறதுன்றது வேற. எல்லாம் அதுக்கு வாய்ப்பு இருந்து தவறு செய்யாதவன் வந்து ஞானி. வாய்ப்பு இல்லாத தவறு செய்யாமல் இருக்கிறவா சாதாரண மனுஷனாக போயிட்டு இருப்பா. அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தப்பு பண்ணிடுவா. ஆனால் வாய்ப்பு கிடைச்சுமே தப்பு பண்ணாதவர் ஞானி. அது மாதிரி அரச சுகங்கள் அத்தனையும் கிடைச்சுமே எந்த தப்புமே பண்ணாத அரச ஒரு ரிஷியா, எதுலையுமே பற்று இல்லாத ராஜ ரிஷியா வாழ்ந்தவர் ஒரு ஜனகர். அது மாதிரி அவர் வந்து ஜனகரோட ஆக்சுவலாக அவரோட வழி வந்து நிமின்ற அந்த வம்சத்தை சேர்ந்தவர் ஜனகர். இவரை வந்து பக்தி ஞானத்தின் வடிவமாகவே எல்லாம் இந்து மதத்தில் அவரை மதிக்கிறார். இந்து மதத்தில் அந்த ஞானம் பக்தியோட உருவமாகவே இவர் மதிக்கப்பட்டிருக்கார். நீதிமான் இவர் வந்து அந்த அளவுக்கு இவருடைய இந்த இந்த இவர் இருக்காரு. இவர் இந்த மாதிரி இருந்தார் இல்லையா, பற்றற்ற நிலையில இருந்தார. இவரை தான் இவரை சொல்றாரு. என்ன சொல்ற, கர்மத்தால் பெற்றவனோ ஜனகரை போலே. கர்மம் வந்து கர்மான்றது 3 விதமான கர்மா. சஞ்சய கர்மா, பிரார்த்த கர்மா, அப்புறம் அதானிய கர்மான்னு ஒன்று இருக்கு. அகாமிய கர்மான்னு ஒன்று இருக்கு. அகாமிய கர்மான்றது நீங்க இப்போ சஞ்சய கர்மான்றது சஞ்சித கர்மான்னுவா. சஞ்சித கர்மான்றது என்னன்னா, நீங்க காலங்காலமாக சேர்த்து வைக்கிற கர்மாக்கள். காலங்காலமாக நீங்கள் செஞ்ச தப்புக்களை எல்லாம் எத்தனையோ ஜென்மத்தில் செஞ்ச தப்பு, போன ஜென்மம் அதுக்கு முதல் எத்தனையோ ஜென்மத்தில் செஞ்சு சேர்ந்துருக்க அந்த வினைகள். பிரார்த்த கர்மான்றா இப்போ பிறந்தப்புறம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களே இந்த தவறுகள். இது நீங்கள் அந்த சஞ்சித கர்மம் பிறகு எடுக்கும்போது அந்த சஞ்சித கர்மாவில் கொஞ்சம் எடுத்து அந்த கடனை அழிக்கிறதுக்கு தான் இங்கே எடுத்துன்னு வரேன், கொஞ்சம் கையில் எடுத்துன்னு வரேன். அதுக்கு பேர் தான் பிரார்த்த கர்மான்னு பேர்.
பிரார்த்த கர்மாவை நீங்கள் இங்கே வந்து அந்த அந்த கஷ்டத்தைப்பட்டு கர்மாக்களால் உங்களுக்கு அதனால தான் உடம்புக்கு கஷ்டம் வந்து கஷ்டத்தை வந்து கஷ்டமாகவே நினைக்கக்கூடாது. அது வந்து உங்களோட கர்ம வினைகள் கழிக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற பிராயச்சித்தம் அது. நீங்கள் இதை அனுபவித்து கழிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் அனுபவிக்காத கழிக்கவே முடியாது. வினைகள் தீராது. வினைகளை வந்து அனுபவித்து தீரணும். இதை கழிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா சரணாகதி தான். சரணாகதி அடைஞ்சாதான் இது பெரும். நீங்கள் சரணாகதிக்கு தான் இது அந்த உங்களுடைய இந்த கர்மா வினைகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு சக்தி இருக்கும். அதே மாதிரி அந்த இன்னொரு அகாமிய கர்மான்னு சொன்னேன் பாருங்க. காமிய கர்மான்றது அகாமிய கர்மான்றது என்னென்னா உங்களுக்கு இந்த பிறவி எடுத்து நீங்கள் முற்பட்டு பழைய பிறவி பழைய பாவங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு நீங்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு வர இல்லையா, பழைய பாவத்துக்கு அழிக்கிறதுக்காக போய் புது பாவத்தை சேர்ப்பீங்க. புதுசாக ஏதாவது பாவத்தை பண்ணுவீங்க. அந்த பாவங்கள்லாம் சேரது அதுதான் அகாமிய கர்மான்னு பேர். ஆக இந்த அகாமிய கர்மா அதிகமாகி இந்த பிரார்த்த கர்மாவோட அதிகமாகிடும். அப்போ சஞ்சீத கர்மா இன்னும் அதிகமாகும். நீங்கள் இந்த பிறவி உங்களுக்கு தீரவே தீராது. பிறவி அப்படியே இருந்துட்டு இருக்கும். அந்த சஞ்சீத கர்மாவை உங்களால் கொழிக்கவே முடியாது. சஞ்சீத கர்மா மொத்த கர்மாவில் 10% எடுத்துட்டு அதை இந்த பிறவி பேல் கழிச்சிடலான்ட்டு வரையிலும் வைங்க. இந்த பிறவியில் நீங்கள் வந்து காமிய கர்மாவா 15% பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இன்னொரு 5% அங்கே ஏறிடும். அதனால் இதை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா சரணாகதி தான். பெருமாளை சரணாகதி அடிச்சு நீயே என்னை காப்பாற்றணும், நீ தான் என்ன பண்ணணுன்னா தான் அதை வந்து அந்த கர்மாக்களை எல்லாம் அப்பயே அந்த கர்மாக்களை அனுபவிச்சு தான் தீரணும். கொஞ்சமாக குறைச்சி கொடுப்பார். 7.5 வருஷம் கலி வந்து 7.5 நாழியை பிடிக்கிற மாதிரி, 7.5 நாழியை 7 நிமிஷம் பிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் அது மாதிரிலாம் ஹரிச்சந்திரனுக்கு நடந்திருக்கு. ஹரிச்சந்திரனுக்கு 7 நாள் நடந்திருக்கு. ஆஞ்சநேயருக்கு வந்திருக்கு. ஆஞ்சநேயருக்கு சனி பிடிச்சப்ப அது மாதிரி தான் பண்ணாராம். அது ஈஸ்வரனோட பக்தர்ன்றதுனால அவர் 7.5 நாழி பிடிச்சி கொண்டாராம். 7.5 நாழி இல்லாத 7 மணித்துளிகள் பிடிச்சி சொல்லி சொன்னாராம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு இந்த கர்மத்தை எல்லாம் இதை விட இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வியாசரோட புள்ள சுகர் இருந்தார் இல்லையா, சுகருக்கு பேர் சுகர் வந்து பிரம்ம ரிஷியா, அவர் பிரம்ம ரிஷியா ஞான ரிஷியா, சுகஞானியா சுகபிரம்மமா என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதை யார் சொல்லுவா? நான் வியாசர் எல்லாம் தெரிஞ்சவர் அப்பா வியாசர் இருக்கார். இருந்தாலும் வியாசர் தான் சொன்னால் சரியா இருக்காது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, நாரதர்கிட்ட கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. நாரதர் என்ன சொல்கிறார், நீங்கள் போய் ஜனகரை பாருங்கோ, ஜனகர் தான் இதை கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னாரு. ஏன்னா ஜனகர் அப்போ பூலோகத்தில் இருந்தால் கூட பற்று இல்லாத இருந்தார் இல்லையா, அதனால ஜனகரை பார்க்கறதுக்கு வரார் சுகர் அங்கேருந்து வரார். ஜனகரை பார்க்கறதுக்கு வந்து தன்னுடைய ஞானம் வந்து பிரம்ம ஞானமா வெறும் ஞானமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வரார். வந்தவுடனே வந்து சொல்கிறா ஜனகர்கிட்ட சொன்னவுடனே ஒரு வாரம் அப்படியே விட்டுருப்பேன், அதை விட்டுருக்கோம், யாரும் கட்டுக்காதீங்க, அவன் பாட்டுக்கு போட்டுங்க, ஒரு ஜட பொருள் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கணும், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு கொண்டுவார். எல்லாம் போயிட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கு ஒரு வாரம் உட்காந்துருப்பார். விஷயத்தை சொல்லி உள்ளே போனது கூப்பிட்றதுக்கு ஜனகர் கூப்பிடுவார்ட்டு சுகர் உட்காந்துருக்காரு. ரொம்ப நாள் காத்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஜனகருக்கு ஒற்றனை விட்டு பார்ப்பார் சுகர் எப்படி இருக்காருன்னு. சாதாரணமாக இருப்பார். இருந்தவொடனே அதான் சுகருக்கு தெரியும், ஜனகருக்கு தெரியும் இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு. அவர் நல்ல நிபுணர் ஞானி இல்லையா, சுகர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியும். அப்புறம் அவருக்கு எல்லா மரியாதையும் கொடுத்து சுகரை கூப்பிடுவார், உள்ளே கூப்பிட்டு போவார். அப்போயே அவர் அப்படியே தான் இருப்பார், சாதாரணமாக தான் இருப்பார். அந்த அவர் ஒரு வாரம் அங்கே வந்து அவருக்காக வெயிட் பண்ணதில் அந்த இது இல்லை, பற்றற்ற நிலை வந்துடுறது அவருக்கு. அதை சொல்கிறாரு இங்கே. அதுதான் நான் உன்னை ஒரு வாரம் நான் வெளியில் வெயிட் பண்ண வச்சதே இதுக்கு தான். உன்னுடைய பற்றற்ற நிலை எப்படி இருக்கும், உனக்கு கோபம் வருதா, நீ வந்து எதிர்த்துன்னு வரியா என்கிட்ட அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் உன்னை அங்கே உட்கார வச்சேன். இப்போ நீ உள்ளே வந்த உடனே பார்த்தா நீ அந்த நிலையிலேயே நீ அப்படியே தான் இருந்த. இப்போ உங்களை கொண்டு வந்து இங்கே இந்த நிலையில் என்னோட எல்லா சுகங்களையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களை எல்லாம் போட்டி பாராட்டி கொண்டாடி உங்களை பாத பூஜை பண்ணி உள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் அப்படியே தான் இருக்க. அதனால் நீங்கள் பிரம்ம ரிஷி தான், நீங்கள் பிரம்மம் தான், சுகபிரம்மம் தான் அப்படின்னு ஜனகர் தான் அவரை சுகபிரம்மம்னு அடையாளம் காட்டுறாரு பூலோகத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பேர் சுகபிரம்மம்னு வந்து. அதுக்கு முன்னாடி சுகரிஷின்னு தான் சுகமக ரிஷின்னு தான் சொல்லியிருந்தான். அந்த மாதிரி ஜனகரோட இது அந்த மாதிரி அதை சொல்கிறாங்க. கர்மத்தால் பெற்றேனும், தான் செஞ்ச கர்மத்தால் பெற்றேனோன்றது வந்து இந்த இடத்துல வந்து சீதையை சொல்ல ஊர்மிளையை சொல்கிறார். ஆக்சுவலாக அவர் சொல்கிறது வந்து ஊர்மிளையை ஜனகரை போல நான் செஞ்ச கர்மத்தால் மகாவிஷ்ணுக்கு கைங்கரியம் பண்ணுற ஒரு பாகியம் லக்ஷ்மணுக்கு தானே கிடச்சிது, ஆதிசேஷன் தானே.
அந்த ஆதிசேஷனுக்கு மனைவியா ஊர்மிளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ராமர் கல்யாணம் ஆனப்பயே ஊர்மிளையை வந்து லட்சுமணனுக்கும், மாண்டவியை வந்து பரதனுக்கும், அவரோட தம்பி பொண்ணு மாண்டவியை பரதனுக்கும், அவருடைய தம்பி பொண்ணு ஸ்ருதகீர்த்தியை வந்து சத்ருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அந்த கல்யாணத்தை பேசி ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் 4 கல்யாணம் நடக்கிறது. அதுதான் இந்த இது நம்ம இதில் பார்த்தது. இதுதான் உங்களுக்கு வந்து இதைத்தான் இவர் கூப்பிட அப்பா தசரதன் விஷயத்தை சொல்லி அனுப்பா. தசரதன் வந்து கூட்டின்னு போறாரு. அதுக்கப்புறம் தான் கைகை தசரதனுக்கு வந்து சீதையை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் தான் அந்த தசரதனை வந்து வர வாங்குறது, காட்டுக்கு அனுப்புறது, ராமரை காட்டுக்கு அனுப்புறது, அதெல்லாம் அப்புறம் தான். அது கூனியோடைய சதியால் அது நடக்கிறது. இதெல்லாம் அப்புறம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் வந்து தன்னுடைய யாகத்தை காப்பாற்றுறதுக்காக ராமரை கூட்டிட்டு வர்றாரு இல்லையா? கூப்பிட்டு வரும்போது தான் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறார். சீதையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் அவர் தான், விஸ்வாமித்திரர் தான். ஆக இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து உங்களுக்கு கர்மாவை இவர் என்ன இப்போ 29வது பிரவச்சனம். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. ஜனகரை போல கர்மத்தால் வந்து நான் ஊர்மிளையை பெற்றேனா? மகாலட்சுமியை வளர்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? கர்மத்தால் பெற்றேனா? அது மாதிரி ஏதாவது எனக்கு கிடைச்சதா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. நான் வந்து சும்மா ஒவ்வொரு பாட்டு முடிவுலையும் இவன் சொல்கிறா, நான் வந்து முயல் புழுக்க, நான் வயலில் கிடந்தானே, நிலத்தில் கிடந்தானே, நான் எங்கேயோ போகிறேன், ஏதோ ஒரு இடத்துல பொழைச்சிக்கலான்ட்டு போகிறேன் வெளியில் அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து ராமானுஜர்கிட்ட சொல்லுவா. இது இந்த பிரவச்சனம். நாளைக்கு அடுத்த பிரவச்சனத்துக்கு பார்ப்போம். தேங்க்யூ.